அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காட்டு விலங்குகளின் பெயர்களை பற்றி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது அனிமல்ஸ் நேம் நம்ம என்ன செய்ய போறோம், ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம். தமிழ்ல சிங்கம்னு சொல்றோம். இதுதான் சிங்கம். இதோட இங்கிலீஷ் பேர் லயன். சிங்கத்தை லயன்னு சொல்றோம். அதே ஹிந்தியில என்ன சொல்றோம் அப்படின்னா ஷேர்னு சொல்றோம். ஷேர். ஹிந்தியில சிங்கத்தோட பேர் ஷேர், இங்கிலீஷ்ல லயன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புலி. புலி தமிழ் பேரு. அதை இங்கிலீஷ்ல டைகர்னு சொல்றோம். அதே ஹிந்தியில என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்னு சொல்றோம். ஹிந்தியில புலியோட பேர் பாக்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மான். மான் தமிழ் பேரு. அதை இங்கிலீஷ்ல டீர்னு சொல்றோம். அதே ஹிந்தியில ஹிரன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தியில மானோட பேரை ஹிரன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிரன். அடுத்து நம்ம பாக்குறது யானை. யானையோடைய இங்கிலீஷ் பேர் என்ன அப்படின்னா எலிஃபண்ட். அதனுடைய ஹிந்தி பேர் என்ன, ஹாத்தி. அதாவது யானைய ஹிந்தியில ஹாத்தின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, ஹாத்தி அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல எலிஃபண்ட்னு சொல்றாங்க. அடுத்து கரடி. இந்த கரடியோட பேரை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, பியர்னு சொல்றாங்க. பியர். கரடியோட இங்கிலீஷ் பேர் பியர். அதே ஹிந்தியில என்ன சொல்றாங்கன்னா பாலு. என்னன்னு சொல்றாங்க, கரடிய ஹிந்தியில பாலுன்னு சொல்றாங்க. பாலு. அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா நரி. இந்த நரியோடைய பேரை இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ்னு சொல்றாங்க. நரியோட பேரை இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில லோம்படி. நிறைய ஹிந்தியில லோம்படின்னு சொல்றாங்க. லோம்படி. அடுத்து பாக்குறது நம்ம குரங்கு. அதாவது இந்த குரங்கோட பேரை இங்கிலீஷ்ல மங்கின்னு சொல்றோம். அப்படிதானே, குரங்கோட பேரை இங்கிலீஷ்ல மங்கின்னு சொல்றோம். அதே ஹிந்தியில பந்தர்னு சொல்றாங்க. அதாவது குரங்க ஹிந்தியில பந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல மங்கின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது என்னது அப்படின்னா முயல். இந்த முயலுடைய இங்கிலீஷ் பேர் என்னது, ரேபிட். முயலோட இங்கிலீஷ் பேர் ரேபிட். அதே ஹிந்தியில கர்கோஷ். கர்கோஷ்னு சொல்றாங்க. ஹிந்தியில முயலை கர்கோஷ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கர்கோஷ். அடுத்து என்ன அப்படின்னா வீட்டு விலங்குகள் பெயர், டொமஸ்டிக் அனிமல்ஸ். அதை பத்தி நம்ம இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நாய். இந்த நாயுடைய பேரை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ்ல டாக்னு சொல்றோம். அதே ஹிந்தியில குத்தான்னு சொல்றாங்க. அதாவது நாயை ஹிந்தியில குத்தா அப்படின்னு சொல்றாங்க. குத்தா. அடுத்து பாத்தீங்கன்னா பூனை. இந்த பூனையோட பேர் இங்கிலீஷ்ல என்னது, கேட்டு. பூனையை இங்கிலீஷ்ல கேட்டுன்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில பில்லின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, பில்லி. பூனையை ஹிந்தியில பில்லின்னு சொல்றாங்க. பில்லி. அடுத்து பாத்தீங்கன்னா எலி. எலி மத்தலப் எலிங்கிறது என்னது, தமிழ்ல எலி. அதை இங்கிலீஷ்ல ரேட்டுன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல எலிய ரேட்டுன்னு சொல்றோம். அதே ஹிந்தியில என்ன சொல்றோம்னா சூஹா. என்னன்னு சொல்றாங்க, எலிய ஹிந்தியில சூஹான்னு சொல்றாங்க. சூஹா. அடுத்து ஆடு. ஆடு கோட்டுன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அதே ஹிந்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்ரா. பக்ரா. பக்ரான்னு சொல்றாங்க. ஹிந்தியில ஆடை பக்ரான்னு சொல்றாங்க. பக்ரா. பக்ரா அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல கோட்டுன்னு சொல்றாங்க. அதே பஸ்ஸுவை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, கவ். அதே ஹிந்தியில காய். அதாவது பஸ்ஸுவை ஹிந்தியில காய்ன்னு சொல்றாங்க. காய். அடுத்து நம்ம பாக்குறது குதிரை. இந்த குதிரையை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க. குதிரைய இங்கிலீஷ்ல ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில கோடா. கோடான்னு சொல்றாங்க. கோடா. என்ன சொல்றாங்க, கோடா. ஹிந்தியில குதிரைய கோடான்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது கழுதை. கழுதையை நம்ம என்ன சொல்றோம், இங்கிலீஷ்ல டாங்கின்னு சொல்றோம். டாங்கின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அதே ஹிந்தியில என்ன சொல்றோம்னா கதா. கதா. கழுதையை இங்கிலீஷ்ல கதா. கதா அப்படின்னு சொல்றாங்க. கதா. டாங்கின்னு இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில கதான்னு சொல்றாங்க. கழுதைய ஹிந்தியில கதா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த காட்டு விலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள். இன்னொரு பதிவுல நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நாம ஷேர் பண்ணலாம். நன்றி குழந்தைகளே. நன்றி, வணக்கம். ராம்ஸ் பவர்.
சங்கமுகம் ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.